குழந்தைகளே, நான் இப்பொழுது பாடப்புத்தகம் 11 உள்ள பட்டியலை படி, பிடித்ததை சுவை என்ற புதிய பயிற்சியை கற்கப் போகிறோம். குழந்தைகளே, உங்களுக்கு உணவகம் சென்று சாப்பிட மிகவும் பிடிக்கும் தானே? அப்படியென்றால் நாமும் உணவகம் சென்று சாப்பிட்டு மகிழலாமா? வாருங்கள் குழந்தைகளே, இதோ பாருங்க, உணவகம் முன் பெரிய பலகை இருக்கே. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. இங்கு கிடைக்கும் உணவு பெயர்களை எழுதியிருக்காங்க. அடேங்கப்பா, இவ்வளவு உணவுகளா? வாங்க, உணவு பெயரை படிக்கலாமா? குட்டி இட்லி. குட்டி இட்லி எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் தானே? நெய் தோசை கமன்னு வாசனையாக இருக்கும், அப்படித்தானே? மசால் தோசை. ஆப்பம், இடியாப்பம். கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ். இப்பொழுது பட்டியலில் உள்ள எல்லா உணவு பெயர்களையும் படித்து முடித்து விட்டோம். நன்று குழந்தைகளே, இதில் எந்த உணவு உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? வாங்க, பிடித்த உணவை உணவகத்திற்குள் அமர்ந்து உண்டு மகிழலாமா? நன்று. அடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி பக்கம் எண் 12 உள்ள வரிசைப்படுத்து வழியை கண்டுபிடி. குழந்தைகளே, இந்த தலைப்பு மிகவும் பிடித்திருக்குதானே? வாங்க, அனைவரும் இணைந்து இந்த பயிற்சியில் ஈடுபடுவோம். முதலில் சொற்களை அகரவரிசைப்படுத்துவோம். அகரவரிசை என்றால் உயிர் எழுத்துக்களை வரிசையாக எழுதுவது. அதாவது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ என்ற வரிசையில் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுவது. வாங்க, வழியை கண்டுபிடிப்போம். முதலில் அணில், ஆறு. அடுத்து படிங்க. இறகு. அடுத்து எங்கே போகணும்? ஈச்சமரம். உப்பு. அடுத்து ஊமத்தம்பு. அடுத்து எங்கே போகணும்? நல்லா பாருங்க, எந்த சொல் வரும்? எலுமிச்சை. ஏர். அடுத்து எங்கே போகணும் பாருங்க? ஐப்பசி. ஒலிபெருக்கி. அடுத்து ஓணான். இறுதியாக எங்கே போவோம்? ஔடதம். ஆஹா, வழியை அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்தாங்க பரிசு. குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 12 எடுத்து சரியான வழியை கண்டுபிடித்து உங்கள் பெற்றோரிடம் பரிசு பெற்று மகிழுங்கள். நன்றி.